பிழையான ஊக்கல் படுறாக்கள் இருப்பாங்க. அவர்கள நடத்தைகள்லாம் பிழையான சிந்தனைக்குள்ள இருக்கும். எப்பயும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஊக்கல். நேரான ஊக்கல் புறப்படுமாயிருந்தால் கற்றல் மூலம் அவர்கள் நல்ல பண்புகளை கொண்டிருப்பார். ஆர்வங்கள், ஓராக இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது, ரசனைகள், எண்ணத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க, அதெல்லாம் மனவெழுச்சி சார்ந்த விஷயம், கோபம், மகிழ்ச்சி, இவையெல்லாம் வரும். எனவே கிராத்தோல், டிஆர் கிராத்தோல் யாரு? டேவிட் ஆர் கிராத்தோல் யாரோட பணியாற்றியவர்? இவர் 5 பேர்ல ஒரு ஆள். இவர் என்ன செய்தாருன்னா, ப்ளூம் எப்படி அறுதலாட்சி பாகுபாடு செய்தாரோ அதே போல இந்த டிஆர் கிராத்தோல் என்ன செய்தாருன்னா, மனவெழுச்சி பாகுபாட்டை 5 மட்டங்களாக குறிக்கோள்களை பாகுபடுத்தினார். 5 விடயங்கள். பெரிய இன்ட்ரெஸ்டான பகுதி இது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல முதலாவது அவர் சொல்றார், ஒரு மாணவரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு விடயத்திலையும் அவருக்கு முதல் விஷயத்துல கற்றல் இடம்பெறுவதற்கு அவர் ஒரு விடயத்துல என்னத்தை ஏற்றுக்கொள்ளணும், பற்றுதல் வரணும். அவர் நான் இதை கற்க போகிறேன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். அவருக்கு ஒரு விருப்பம் வர வேண்டும். அதுதான் பற்றுதல், ஏற்றுக்கொள், ரிசீவிங். நான் இதை விரும்புகிறேன், ஐ லைக் இட் என்று சொல்றது. இதுதான் மனவெழுச்சி ஆட்சியினுடைய முதலாவது மட்டம். இப்ப அவர் போற நேரம் ஒரு உள்ளுணர்வு அவரை தூண்டுகிறது. அவர் போறார், லைப்ரரிக்கு போறார், பார்க்கிறார், ஐயோ நிறைய புக்ஸ் இருக்குது, ஐ லைக் ரீடிங் புக்ஸ் என்று சொல்றார். நான் புத்தகங்களை வாசிப்பது விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு சரியான விருப்பம், எனக்கு ஸ்வீட்ஸ் உண்பது விருப்பம். அது மாதிரி கற்றல்ல நாங்கள் கருத்துல கொண்டால் வாசிப்பதில் விருப்பம், சித்திரம் வரைவதில் விருப்பம், கதை கூறுவதில் விருப்பம், படம் வரைவதில் விருப்பம், கணக்குகளை செய்வதில் விருப்பம். எனவே முதலாவது ஒரு மாணவனுக்கு விருப்பம். இதுல தான் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. முதல் ஒரு மனிதனுக்கு என்ன வர வேண்டும்? யாராவது சொல்லுங்க. ஒரு ஏதாவது ஒரு விடயம், பொருள் தொடர்பாக என்னத்தை மனிதன் வளர்த்து கொள்ளணும் முதலாவது. இதைத்தான் நீங்க தெளிவு. இதுல கன பேர் உங்களுக்கு சில பிழையான விஷயங்களையும் சில நேரங்களில் தெளிவின்மையா இருக்கிறாங்க, சில விரிவுரையாளர்கள் கூட. நான் இதை கொஞ்சம் ஆழமா விளங்கின வந்த வகையில முதல் ஒரு மனிதனுக்கு ஒரு விடயம் தொடர்பா என்னத்தை அவன் அறிந்து என்ன வரணும், அவனுக்கு என்ன வரணும்? முதல் அறிவு வரணும். இதை விளங்கிக்கொள்ளணும். பேசிக்கலி அவருக்கு ஒரு அறிவு வரணும். என்னண்டா, பைசிக்கல் ஓடுதல் எவ்வாறு என்பதை பற்றி அறிவை அவன் பெற்றுக்கொண்டு விட்டான் என்றால், இப்ப அவன்கிட்ட நீங்க கேட்டால் அவன் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிப்பான். பைசிக்கல் ஒன்றை ஓட்டுவது எவ்வாறு, ஏற்றுக்கொள்ளுங்களா? பைசிக்கலை ஓட வேண்டுமாக இருந்தால் அவருக்கு என்ன வர வேண்டும்? அது பற்றி அறிவு வந்து விட்டது. இரண்டாவது விருப்பம் வர வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார்கள், முதல் அறிவு திறன் மனப்பாங்கு என்பதை இப்போது மாற்றி நாலேஜ் ஆட்டிடியூட், மனப்பாங்கு, அறிவு, நாலேஜ், ஆட்டிடியூட், மனப்பாங்கு, ஸ்கில், திறன், பிராக்டிஸ், பயிற்சி, இந்த 4 விடயங்கள் ஊடாகத்தான் இது அடையப்பட வேண்டும் என்று அவர்கள் இப்போது கூறுகிறார்கள். ஆகவே இந்த புத்தகம் ஒன்றை வாசிக்கிறதுக்கு ஆர்வம் ஏற்படணும்னா புத்தகம் பற்றிய பெருமானம் அவனுக்கு அறிவு ரீதியா இருக்க வேணுமா இல்லையா? புத்தகம் என்றால் என்ன, அதை வாசிப்பதால் கிடைக்கும் பயன்கள் என்ன என்ற அறிவு இல்லாதவன் எவ்வாறு அவனுடைய புத்தகம் வாசிக்கும் விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வான்? விளங்குதா? முதல் புத்தகம் பற்றிய ஒரு விளக்க உரையை பெற்றவன் தான் என்ன செய்வான். இப்ப நீங்க போய் அறிவு புத்தகம் வாசிப்பதால் ஏற்படும் நன்மைகள், புத்தகத்தின் மூலம் கிடைக்கும் தகவல்கள், புத்தகத்தை வாசிப்பதால் நாங்கள் எவ்வாறான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் நீங்க மாணவர்களுக்கு கற்கிறதுக்கு வாய்ப்பளித்து அறிவு ரீதியாக வைத்திருக்கிறீர்கள். இப்ப என்ன செய்வான் மாணவன்?
அவனுக்கு என்ன வர வேணும்? மாணவனுக்கு விருப்பம் வர வேண்டும். என்ன வர வேணும்? விருப்பம். விருப்பம். இப்ப அவனுக்கு விருப்பம் வந்து விட்டது. முதலாவது வழியில வாசிக்க வலிக்கிறான், ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு முன் வருகிறான். இரண்டாவது அவன் என்ன செய்யறான்? விருப்பம் வந்தவன இப்ப என்ன செய்யறான்? மெதுவா நேரா லைப்ரரிக்கு போய் என்ன செய்யறான்? புத்தகத்தை வாசிக்க புத்தகத்தை வாசிக்க தொடங்குகிறான். ஸோ ரெஸ்பாண்டிங் தொடங்குகிறான். அவனுக்கு கிடைத்த ப்ரிசீவிங் பற்றுதல், விருப்பம், ஏற்றுக்கொண்ட விடயத்தை அவன் நடைமுறைப்படுத்த போகிறான், துலங்குகிறான், ரெஸ்பாண்டிங், வாசிக்க தொடங்குகிறான். மூன்றாவது வாசித்து பார்க்கிறான். அடே, டீச்சர் சொன்னது உண்மைதான், ஆசிரியர் சொன்னது உண்மைதான். அவனுக்கு ஒரு பெருமதி அளிக்கிறான், வேல்யூ. இது ஒரு பெருமானமான விடயம். இவ்வளவு நாளும் நான் என்னுடைய நேரத்தை வீணடித்து விட்டேனே, எவ்வளவு அருமையான விடயம் என்று அவன் சிந்திக்க தொடங்குகிறான். ஸோ பெருமானம் அழைக்கிறான், பெருமானம் அழைக்கிறான், வேல்யூ. புத்தகத்தை வாசித்து இது நல்ல விடயம் என்று கருதி தொடர்ந்தும் வாசிக்கிறான், பெருமானம் அழைக்கிறான். நாலாவது, இப்ப அவன் நீங்க ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, பல நூலகங்கள், பாடசாலையில் உள்ள நூலகம், தனது ஊரில் உள்ள நூலகம், இடைவெளி ஓய்வு கிடைக்கின்ற போதெல்லாம் புத்தகம் படிப்பதை ஒரு தன்னுடைய ஒரு வளமையான செயலாக கொண்டு ஒழுங்கமைத்துக் கொள்கிறான். என்னென்ன நூல்களை படிக்க வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், எப்போது படிக்க வேண்டும், எந்த சந்தர்ப்பங்களில் படிக்க வேண்டும் என்று தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்கின்றான். இவ்வாறு ஒழுங்கமைத்துக் கொண்டவன் இறுதியாக விழுமியம் அல்லது விழுமியத்துடனால் இயல்புபடுத்துகிறான். அதாவது அவனுடைய வாழ்க்கையில அவன் நீண்ட காலமாக இந்த நடத்தையை ஏற்படுத்தி பாரிய புத்தகங்களை, நிறைய விடயங்களை அவன் அனுசரித்து வாசிக்கிறங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ரீடராக அவன் மாறிவிடுகிறான். இதைத்தான் கிராத்தோல் தன்னுடைய 5 விடயங்களாக கூறுகிறார். அப்ப என்னென்ன விடயங்கள் கிராத்தோல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளல், துலங்குதல், மதிப்பளித்தல், ஒழுங்கமைத்தல், சிக்கலான விளிம்பை கொண்ட ஒரு நடத்தையை கட்டி எழுப்புதல். வெரி குட். சிக்கலான விளிம்பத்தை கட்டி எழுப்புறது. முதலாவது பற்றுதல் அல்லது ஏற்றுக்கொள்ளல், இரண்டாவது துலங்குதல், ரெஸ்பாண்டிங், மூணாவது பெருமானம், நாலாவது ஒழுங்கமைத்தல், ஐந்தாவது ஒரு சிக்கலான நடத்தை கோலம் ஒன்றை கட்டி எழுப்புறது, அதாவது விளிமியம் அல்லது விளிமியத்தோட இயல்படுத்தல். எல்லாருக்கும் கிளியரா? இப்ப பண்புகளை பெறுவார் என்று சொல்லி பிறந்தானே சார். எப்படி பண்புகளை அந்த பண்புகளை பெறல் என்று சொல்லி வராதா சார்? 5வது மட்டம். 5வது மட்டம் விழுமியம் அல்லது விழுமியத்தோட பண்பை பெற்றுக் கொள்வாங்க. அது அவங்க என்ன உச்சகட்டத்துல அவங்களோட வாசிக்கிற கோலத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பண்பு அவங்களுக்கு பண்புகளை பறந்து வரும். கேரக்டரைசிங் பை வேல்யூ செட். விழுமியம் அல்லது பண்பு தானே, இயல்படுத்தல் அல்லது கேரக்டரைசிங்கிற இயல்படுத்தல் அல்லது பண்பை பெற்றுக்கொள்ளல். அது சரி. விழுமியம் அல்லது விழுமியத்தொடர்னால் பண்புகளை பெறல் அல்லது இயல்படுத்தல் அவங்க வச்சுட்டான். இப்ப இன்னும் இருக்கிற டெர்மினாலஜியை கொஞ்சம் பாருங்க. முதலாவது விரைவா உதாரணம் சொல்லுங்க. திறந்த மனத்துடன் முரண்பாடான விடயங்களில் கலந்துரையாடலுக்கு செய்வழிப்பார். ஒரு ஆள் குழப்பம் ஏற்படுத்துற, முரண்பாடு ஏற்படுற விஷயங்கள்ல அடைய நாம முரண்பாடு ஏற்படக்கூடாது என்று கலந்துரையாடலுக்கு நாங்க சுமூகமான கலந்துரையாடலை, இந்த விடயத்துல முரண்பாடு இருக்கிறது, இதை தீர்த்து கொள்ளும் வகையில் நாங்கள் கலந்துரையாடல் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி செவிமடுக்கிற, இது ஒரு ஏற்றுக்கொள்ளல் பற்றுதலுக்கு ஒரு உதாரணம். மற்றவர்களின் உரிமைகளை மதிப்பார், இதுவும் ஒரு ஏற்றுக்கொள்றது. அவதானத்துடன் கேட்பார், அவதானத்தோட கேட்கிறது. ஒன்றை பார்த்தா அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அப்ப அவருக்கு விருப்பம் இருக்கிறது.
நிமிர்ந்து அவதானிப்பார். அப்ப வகுப்பறையில உங்களை ஒரு மாணவன் கற்கும் போது அவதானித்துக் கொண்டிருந்தால் அது என்ன? மனவெழுச்சி ஆட்சி. அப்படித்தானே? நீங்க கற்றல் கற்பித்தல் நீங்கக்குள்ள டீச்சர் அவதானித்துக் கொண்டிருக்கிறான், உங்களோட ஒத்துழைக்கிறான் என்றால் என்ன கருத்து? அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் உங்களோட கற்றல, அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கற்று ஏற்றுக்கொள்றீங்களா? விளங்குதா அது? அடுத்தது பாருங்க, அந்த வினை சொற்கள் அதுல வார ஏற்றுக்கொள்வது, கேட்பார், தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுக்கிறது ஏன் மனப்பாங்குள்ள வருது? விருப்பம். என்ன விஷயத்தை நாங்க தெரிவு செய்யறது விரும்பினா தானே தெரிவு செய்வோம். அப்ப நீங்க வகுப்பறையில கற்பிக்கக்குள்ள மாணவர்களுக்கு மனப்பாங்க அளக்கலாம், அளக்கலாதான். இப்ப 2 பொருளை கொடுத்துப்பட்டு இதுல விரும்பின தோண்டு எடுங்க மாணவங்களுக்குள்ள ஒரு பிள்ளை எடுத்தால், இவன் ஸ்வீட் கொடுக்குறீங்க, 2 வகையான ஸ்வீட்ஸை வச்சிருக்கிறீங்க, இதை விரும்பி எடுக்கிறான் பிள்ளை. அப்ப என்ன அர்த்தம்? அவன் அதுல அவன் பற்றுதல் கொண்டிருக்கிறான், அது அவனுக்கு விருப்பம். விளங்கிட்டா? மனப்பாங்க அளக்கலாம், அளக்கலாதா? அளக்கலாம். எப்ப? வழங்குவார், பின்பற்றுவார். பின்பற்றுங்கிறது ஜனநாயக நடைமுறையை பின்பற்றுவார். இது ஒரு பற்றுதல் ஏற்றுக்கொள்ளல வருமா, வராதா? இப்ப விளங்குதா அவங்களுக்கு? நீங்க எந்த நோக்கம் என்னண்டா, வகுப்பறையில நாங்க இவ்வளவு நீங்க இதை விட வினைத்திறனா சில நேரம் இது படிக்கிறதுக்கு முதல்ல கற்பித்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் உங்களை இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் எப்போதும் என்னால விவாதிக்க முடியாது. ஆனால் இவையெல்லாம் கருத்துல கொண்டால் மாணவர்களை இலகுவா இனங்காண முடியுமா, முடியாது? இவர மனப்பாங்க எப்படி இருக்கும், இவர அறிவு எப்படி இருக்கும், இவர அறிவு ஆற்றல் எப்படி இருக்கும், உல இயக்க திறங்கள் இருக்கும். உங்களுக்குள்ள எங்களுக்கு மாணவர்களை கற்பிக்கிறது இலகுவா இருக்குமா இல்லையா? எங்களுக்கு கோபம் வராது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு மாணவன் மனப்பாங்குகள் தெரிந்தால், ஒரு மாணவன் அறிவு தெரிந்தால், ஒரு மாணவன் அறிவு ஆற்றல் தெரிந்தால், ஒரு மாணவன் உல இயக்க ஆற்றல்கள் தெரிந்தால் எங்களுக்கு கோபம் வருமா? ஒரு டீச்சருக்கு கோவப்படுறோம். ஏன் கோவப்படுறான்? அவன் செய்யறான்ல, அவன் முன்மாறான் என்று கோவப்படுறான். அவன் ஒரு பிராக்டிக்கலை செய்யறான்ல, சரியா டெஸ்ட் இப்ப பிடிக்கான்ல என்று கோவப்படுறான். பட் அவனால இயலாத காரியத்தை மேக்சிமம் நீங்க உங்களோட நுட்பத்தை பயன்படுத்தி கற்பிக்கிற போது அவனுக்கு அது முடியாவிட்டால் அவ்வளவுதான் மேக்சிமம். ஏன் நாங்க அவனோட கோவப்படணும்? அப்ப அதை அறியறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? வினைத்திறனான முறையில எங்களோட கற்றல் கற்பித்தல் செயல்முறையில என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாங்க திட்டமிட்டு என்ன செய்ய வேண்டும்? நடைமுறை ஒழுங்கமைத்து நடைமுறைப்படுத்த தெரியும் மாணவர்கள் எந்த அறிவை பெற்றிருக்கிறார்கள், எந்த அறிவில் அவர்கள் மாஸ்டரிங்காக இருக்கிறார்கள்ங்கிற விஷயம் எல்லாம் நீங்க கருத்துல கொள்ளணும். ஆகவே கேட்பார், தெரிந்தெடுப்பார், விவரிப்பார், பின்பற்றுவார், வழங்குவார், செய்வார், நிமிர்ந்து நிற்பார், பதிலளிப்பார், பயன்படுத்துவார், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலுக்கு வரும். அதே நேரம் துலங்குதலுக்கு வாருங்க, மீண்டும் பதிலளிப்பார் என்று வருது. என்னது? ஒரு கேட்கிற கேள்விக்கு வேலைகளை செய்வது. அண்ணா ஒரு கேட்கிற கேள்விக்கு விடையளிக்கிறது, பதிலளிப்பார். அப்ப அவருக்கு அந்த மனப்பாங்க கொண்டு இருந்தா தானே அதை செய்வார். ஒரு ஆளுக்கு உதவி செய்யறா என்ன வேணும்? அவர் துலங்குவார். அப்ப அங்க ஒரு துலங்கல் இருக்கிறா இல்லையா? ஒரு ஆளோட ஒத்து போறாருன்னா அவர் துலங்குறாரா இல்லையா? ஒரு ஆளோட கலந்துரையாடுறாருன்னா அவர்கிட்ட நல்ல பண்பு இருக்கா இல்லையா? சிறப்பான முறையில அமைதியாக கலந்துரையாடுறார். இப்ப இதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. இதுல நிறைய குழப்பங்கள், நிறைய கொலிஜுகளையும் இருக்குது. அறிவுக்கு வேற, மனப்பாங்குக்கு வேற, திறனுக்கு வேற எழுதணும்னு சொல்லி ஒரு கருத்தொன்று இருக்கிறது கற்றல் பேர். திலாக்ஷான் இருக்கிறீங்களா? இப்ப நாங்க கொலிஜில சில நேரம் சொல்லியிருப்பாங்க, அறிவுக்கு வேற எழுதணும், மனப்பாங்குக்கு வேற எழுதணும், திறனுக்கு வேற எழுதணும். அப்படி எழுதலாமா? அப்படித்தான் சார் எழுதினது. நிச்சயமா சொல்லியிருப்பாங்க, அறிவை வேற மனப்பாங்கு வேற எழுதுங்க. இப்ப நான் சொல்றேன், முன் வந்து பதில் அளிப்பார், முன் வந்து செயற்படுவார், முன் வந்து தீர்ப்பார், முன் வந்து வரைவார். இந்த முன் வாரது என்ன திலாக்ஷான்? மனப்பாங்கு சார். மனப்பாங்கு. எனவே மனப்பாங்கையும் அறிவையும் திறனையும்
அல்லது மனப்பாங்கையும் திறனையும் அறிவையும் மனப்பாங்கையும் ஒன்றாக இணைத்து எழுதலாம் தானே. ஆம் சார். தனியே சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்வார். நிறைய பேர் நிறைய லெக்சரர்ஸ் சில நேரங்கள் அது அவங்களோட விளக்கம் இல்லாத தன்மையா அல்லது அவங்க வேற யாரும் சொன்னதை கேட்டு சொல்றாங்களா தெரியாது. முதலாவது அறிவு எழுதணும், அறிந்து கூறுவார். இரண்டாவது ஏற்றுக்கொள்வார், கட்டாயம் எழுதணும்னு சொல்லி கொடுத்த வரலாறும் இருக்கிறது. அப்படி இல்லையா? அப்படி அப்படி இருந்தது, நான் கண்டிருக்கிறேன். அப்படி அல்ல. முன்வைப்பார். பேரிடுவார் என்பதும் என்ன? பேரிடுவாருங்கிறதுல திறன் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். அதோட சேர்ந்து பேருறதுக்கு அவங்கள்ட்ட மனப்பாங்கு இருக்கணுமா இல்லையா? நீங்க சொன்ன வேலையை நிறைவேற்றுறதுக்கு அவர்கிட்ட மனப்பாங்கு இருக்கணுமா இல்லையா? விளங்குதா சொல்றது? இருக்கிறார்கள் 11 பேருக்கு விளங்குதா? 10 பேருக்கு? எனவே இப்ப முன்வைப்பார், வாசிப்பார். வாசிக்கிறது ஒரு திறனாக இருந்தாலும் விளங்குறது. எனவே அது ஒரு மனப்பாங்கோட தொடர்புடையதாக இருக்கிறது. தெரிவு செய்யறது, ஒரு பொருளை தெரிவு செய்யறது மனப்பாங்கு. எந்த பொருள் சிறந்தது என்று. எனவே அதுல மனப்பாங்கும் பொதிந்திருக்கிறது. பொறுமதி அளிக்கிறது. நிறைவு செய்வார், விவரிப்பார், அதுக்கு ஒரு பெருமானம் அளிக்கிறார். வேறுபடுத்துவார், அதுக்கு ஒரு பெருமானம் அளித்து தான் அவர் வேறுபடுத்துறார். விளக்குவார், பெருமானம் அளிக்கிறார், பின்பற்றுவார். எனவே இதுல வார சொல் எல்லாமே மீண்டும் மீண்டும் அதே சொல் வாரண்டு பிழையா விளை கொள்ள வேண்டாம். நவீனமயப்படுத்துவார், ஒருங்கிணைப்பார், இனங்காண்பார், பொதுமைப்படு இனங்காண்பார். அங்கேயும் வருது திறனுக்குள்ள. விளக்குவார், அறிவுக்குள்ளையும் வருது, திறனுக்குள்ளையும் வருது. முழுமையாக்குவார், ஒழுங்கமைப்பில் மனப்பாங்கிலையும் வருகிறது, அங்கேயும் வருகிறது. தொகுப்பார், தொகுப்புல வருகிறது. அப்ப தொகுக்கிறதுக்கு ஒழுங்கமைப்பு ஒன்று தான் தானே தொகுக்கலாம். எனவே அதுக்குள்ளே மனப்பாங்கு பொதிந்திருக்கிறதுன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. இறுதியாக செயற்படுவார், வேறு விரிப்பார், காட்சிப்படுத்துவார் என்ற அட்வான்ஸான விஷயங்கள். இப்ப அவர் பெரிய ஆள், நவீனமயப்படுத்துவார் என்ற முடிவை பண்ணுவார். அவர்கிட்ட கொடுத்த அவர் பேப்பரை அவர் மிச்சம் துல்லியமாக திருத்தி தருவார், முன்மொழிவார். ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் எழுதி முன்மொழிகிறார். எனவே இது ஒரு நல்ல மனப்பாங்கு. ஆகவே இதெல்லாம் இந்த டெர்மினாலஜிகள் அன்றாட முறையான நடைமுறைகள் ஆண்மைத்துவ அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுவார். புதிய சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்ப்புகளை மாற்றி அமைத்தல், நடத்தைகளை மாற்றி அமைப்பார். ஒத்துழைத்து போகக்கூடிய ஆளுமை பண்புகளை இனங்காட்டுவார். இது எல்லாமே ஒன்றோடொன்று பிரிக்க முடியாம இருந்தாலும் இப்ப உங்களுக்கு விளங்குதா? தனிய மனவெழுச்சிக்கு ஒரு கற்றல் பேர் எழுத முடியாது. சில நேரங்கள் எழுதலாம், இருந்தாலும் அது அறிதலாட்சியோடையும் சில நேரம் உல இயக்க ஆட்சியோடையும் பின்னிப்பிணைந்ததாக படலாம் என்று ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? எனவே இந்த மனவெழுச்சி விஷயம் இது முக்கியமா. நான் கதைக்கிற சப்ஜெக்ட் மிக முக்கியமானது டீச்சிங்ல. இப்ப நாங்க கடைசியா இதையும் பார்த்து முடிச்சிட்டோம்னா தான் நாங்க வேகமா போகலாம், பயணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறதால. எத்தனாவது கிளாஸ் இன்றைக்கு? எங்கட 4வதா? 4. 5வது கிளாஸ்ல 10 கிளாஸ்ல அங்க பின்னுக்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஓகே, இப்ப ஒருக்கா நாங்கள் 29 அடுத்த கிளாஸ் நினைக்கிறேன். அதுல நாங்க இத பார்ப்போம். இதை பார்த்துட்டு போகலாம். இதை தொடங்கினாண்டைக்கு அப்படி பிந்தி போய் கொண்டிருக்கும். இப்போ ஒருக்கா சமரியை பார்த்துட்டு போவோம். இதுவரையில படித்த விஷயத்தை பார்த்துட்டு நாளை அன்றைக்கு நான் பெரும்பாலும் உலக காட்சியை முடிச்சு ஆளுமை விருத்தி சமூகத்திறங்களை முடிச்சு கொண்டு அங்கால தேர்ச்சி மட்டத்துக்கு போவேன்னு அடுத்த கிளாஸ்ல. இப்ப எனக்கு சொல்லுங்க, என்னென்ன படித்தோம்னு சொல்லுங்க. படித்த விஷயங்களை சொல்லுங்க. ஒரு ஆள் அதனால சமரி ஒன்றை சொல்லிட்டு வாங்க. அழகா சொல்லுங்க. எதுல ஆரம்பிச்சோம்? மேலிருந்து கற்றல் பேர்களுக்கான நிபந்தனைகள் ஆரம்பிச்சோம். ரைட். கற்றல் பேர்கள் எழுதுறேன். சொல்லுங்க என்னென்ன கற்றல் பேர்கள் முறையை சொல்லுங்க. குயிக்கா என்னென்ன 3 விடயங்கள் கருத்தில் வரணும்னு சொல்லுங்க. கற்றல் பேர்கள் என்னென்ன? நிபந்தனை, நடத்தை மாற்றம், நிபந்தனை, நியமம். இப்ப இந்த நடத்தை மாற்றத்துக்கு நாங்க என்ன சொற்பதங்களை பயன்படுத்தணும்? இதுவரை இன்னும் ஒன்று படிக்கல. உல இயக்க ஆட்சி என்ன வரணும்?
நடத்தை மாற்றத்துக்கு உண்டு. அறிதல் ஆட்சியும் மனவெழுச்சி ஆட்சி. மனவெழுச்சி ஆட்சி உலக இயக்க ஆட்சியும் பெறணும். அது படிக்கல. ஆகவே நடத்தை மாற்றம் எழுதுகின்ற போது உலக இயக்க ஆட்சி பிறகு படிக்க போறோம். அது அநேகமாக உலத்தின் மூலம் இயக்கத்தை கொண்டு நடைபெறுகின்ற விடயம். உங்களோட மூளை உங்களுடைய கையை கொண்டு ஒரு படம் வரைகிறது, ஒரு டெஸ்ட் டியூபை கையாடுறது, ஒரு பொருளை இது செய்யறது, ஒரு பிளம்பிங்ல ஒரு சின்ன எஸ்லோன் பிவிசி பைப்பை பொருத்துறது, இதெல்லாம் உலக இயக்கத்தோட தொடர்புடையதா இருக்கு. நாங்க அதை அடுத்த வகுப்புல கேட்டுக்கொள்ளலாம். இப்ப சொல்லுங்க, ப்ளூம் ஆறுதல் ஆட்சியில புதிய ஒழுங்கமைப்பு பார்த்தோம். என்ன அடுத்தது என்ன பார்த்தோம்? புதிய ஒழுங்கமைப்பு. யாரு புதிய ஒழுங்கமைப்பை உருவாக்கியவர்? லார்டின் டபிள்யூ ஆண்டர்சனும் டேவிட் கிரோத். இவ என்னத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது? 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்ற வகையில இந்த குறிக்கோள் பாகுபாடு 3 விடயங்கள். என்னென்ன விடயம்? பெயர் பட்டியல் மாற்றம், கட்டமைப்பில் மாற்றம், வலியுறுத்தல மாற்றம். என்னது மறந்துட்டு போற பயணம் இல்லை. அவளே பழசத்து பெயர் பட்டியல் ஏற்பட்ட மாற்றம் என்ன? என்ன மாற்றம்? நினைவுபடுத்தல். அதுல எல்லாமே இந்த வினை சொற்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது? வினை சொற்களா மாற்றப்பட்டிருக்கிறது. ஒழுங்கும் மாற்றப்பட்டிருக்கிறது. இறுதியா 6வது இருந்தது 5ஆவதாம், 5வது இருந்தது 6ஆவதாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து என்ன மாற்றம்? கட்டமைப்பில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? கட்டமைப்பு மாற்றம். ஒரு பரிமாணம் எத்தனை பரிமாணமா மாற்றப்பட்டது? 6 பரிமாணம் இல்லை, 6 ஏற்கனவே இருந்ததுதான். அதுல புதிதாக 4 அறிவை பரிமாணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. என்னென்ன அறிவை பரிமாணம்? விடயம் சார் அறிவு, எண்ணக்கரு சார் அறிவு, வழிமுறை சார் அறிவு, நீ அறிகை. கடைசியில நீ அறிகை. நீ அறியை பற்றி சொல்லுங்க. பொருட்கள் நீ அறியை யாருக்கிட்ட மீ அறியை? யாருக்கிட்ட மீ அறியை இருக்கும்? இன்டெலிஜென்ட், ஐக்கிய கூடினார்கள், சயின்டிஸ்ட், உலகமா நிபுணர்கள், வல்லுநர்கள், அவங்ககிட்ட மீ அறியை. காக்னிட்டிவ், மெட்டா காக்னிட்டிவ் என்று சொல்வார். மீ அறிகை ஒரு உச்ச கட்டத்துக்கு போறதான் மீ அறிகை. வலியுறுத்தல் என்ன மாற்றம்? கலை திட்டமிடல், போதனை, முன்வைத்தல் மற்றும் கணிப்பு என்பதற்காக பயன்படுத்துற நம்பகத்தன்மையுடைய கருவி. என்ன சரியான முறையில கருவி என்றால் எக்ஸாம் பேப்பர். எக்ஸாம் பேப்பர் சரியான முறையிலே அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். சரியான முறையில் இருக்கும்போது வலியுறுத்தப்பட்டது. அதான் வலியுறுத்தல். அடுத்தது என்ன பார்த்தோம்? நன்மைகள். கற்பித்தலுக்கு அறிதல் ஆட்சி பாகுபாடு பயன்படுத்துற அனுகூலங்கள் என்ன? 5 அனுகூலங்கள் பார்த்தோம். நடத்தை மாற்றங்களை பற்றி உள்ளடக்குகிறது. தனிப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு மட்டத்தையும் அளக்கிறதுக்கு புலமையை அளக்க உதவுகிறது. அடுத்தது மாணவர் நடத்தை குறிக்கோள்கள் அடையப்பட்டதோட இல்லையான்றதை அறிய உதவுகிறது. மாணவரிடத்திலே மதிப்பீடு செய்ய வேண்டிய அறிகை நடத்தைகள் எல்லாவற்றையும் உட்படுத்தி சோதனை நடத்துறதுக்கு உதவுது. ப்ளூ பிரிண்ட் படிப்போம். ஒரு வகுப்பு மட்டத்துல மாணவர்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க ஊக்குவிக்கிறது. தான் எந்த துறையிலே போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு உதவுகிறது. இறுதியாக மனவளர்ச்சி ஆட்சியை பார்த்தோம். மனவளர்ச்சி என்றால் என்ன? மாணவருடைய கவர்ச்சிகள், மனப்பாங்குகள், விழுமியங்கள், ஊக்கல்கள், ஆர்வங்கள் என்பதை பற்றி உள்ளடக்கியது மனவளர்ச்சி ஆட்சி. இதுல 5 படிமுறைகளாக கிராத்தோல் என்பவர் இந்த குறிக்கோள்களை ஒழுங்கமைப்பதற்காக 5 மட்டங்களில் மனவளர்ச்சி ஆட்சியை பாகுபடுத்தியிருக்கிறார். முதலாவது என்ன? பற்றுதல், ஏற்றுக்கொள்ளுதல். 2வது துலங்குதல். 3வது பெருமானம் வழங்குதல், பெருமதி அளித்தல். 4வது ஒழுங்கமைத்தல். 5வது விழுமியங்கள் அல்லது பயன்படுத்த சொன்னோம். இதுல கட்டாயமாக மனவளர்ச்சி சொற்களை
நாங்க சரியான முறையில பயன்படுத்தணும். எனவே ஒருவனுக்கு அறிவு வந்தான் புஷ்பைக்கு ஓடுறதுக்கு அவனுக்கு உரிய எல்லா விடயங்களையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்ப அவனுக்கு மனப்பாங்கு வரலண்டா பைசிக்கல் அவன் ஏறுவானா? ஏற மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு பைசிக்கலோட தெரியாத கண்டுக்கிறீங்களா உங்களோட லைஃப்ல? ஆமா சார். ஓம் சார். இருக்கிறாங்களா? இருக்காங்க இருக்காங்க. பழந்தாக சார். எங்க ஊர்ல ஒரு பெரிய இன்ஜினியர் இருக்கிறார். அவருக்கு ஒரு வாகனம் ஓட்ட தெரியாது, புஷ்பைக்கும் ஓட்ட தெரியாது. பெரிய சொத்து, நிறைய சொத்து இருக்கிறவர், நல்ல வசதி உள்ளவர், பெரிய குடும்பம். பைசிக்கல் ஓட மாட்டார், மோட்டர் பைக்கில் ஓட மாட்டார், வாகனமும் ஓட மாட்டார். என்ன பிரச்சனை அவருக்கு? அறிவு இல்ல சார். அறிவு இருக்குது. பைக்கோட அவர் இன்ஜினியர் ஆகிட்டு அறிவு இல்லாம இருக்குமா? விருப்பம் ஆயிக்குமா சார்? பயம் விருப்பம் இல்ல சார். மனப்பாங்கு, பயம் சார். மரண பயம். வேதனாயம்டா பயம், வேதனாயம்டா பயம், அதான் மனப்பாங்கு. பயம் இல்லை என்றால் தைரியம் இருந்தால், எனவே முன்வருதல் என்பது மனப்பாங்கு. ஒருவருடைய முன்வருகின்ற திறன் மனப்பாங்கு. ஆகவே ஏற்றுக்கொள்ளல், துலங்குதல் போன்ற விடயங்களுக்கு, மற்றது பெறுமதி அளித்தல், மற்றது ஒழுங்கமைத்தல், விழுமியம் அல்லது விழுமியத்துடன் இயல்படுத்தல், இவை எல்லாமே என்னத்துக்குள்ள வருகிறது? ஒரு மனவளர்ச்சி சார்ந்த விடயங்களுக்கு. எனவே நீங்க மாணவர்களுடைய இந்த மனவளர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் கற்றல் கற்பித்தலின் போது என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பாடத்திலையும் என்ன மனவளர்ச்சி விடயம் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் கட்டாயமா அறிந்திருக்க வேண்டுமா, தேவையில்லையா? அறிந்திருக்க வேண்டும் சார். அறிந்திருக்க வேண்டும் சார். இப்ப நாளை அன்றைக்கு நாங்க பெரும்பாலும் இந்த இதை முடிச்சு கொண்டு இந்த உலகிய காட்சியை முடித்து அதுக்கு பிறகு மாணவர் சமூக திறன்கள் பற்றி முடிச்சுட்டு பிறகு ஆளுமை திறன்களையும் பெரும்பாலும் நாங்கள் முடிச்சு கொண்டோம்னா இந்த பாடம் முடிகிறது. அதுக்கு அடுத்த ஒரு சாப்டருக்கு நாங்கள் போகிறோம். இதில் தேர்ச்சி மட்டத்தை அதுக்கு அடுத்த வகுப்புல கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு அப்படி போகிற நேரம் அங்கால இனி கொஞ்சம் பகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் கணக்கு தொடங்கும். கணக்கை நாங்கள் செய்ய தொடங்கினால் சரி, அது இலகுவானது, அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஓகே, அப்போ இதோட முடிச்சு கொள்வோமா? ஓகே, சந்திப்போம் அடுத்த வகுப்புல. Thank you, sir. Okay, you're welcome. Right, thank you very much. Jazakallah khairan. Assalamu alaikum. Good night. சந்திப்போம். Night sir. Bye sir. Good night. Bye. Bye, Mahdi. வாங்க மத்திட்டு ஒரு ஊர்ல